ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து நம்ம டைனி போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், யான் எடுத்துக்கோங்க. ஹூக் சைஸ் வந்து ரொம்ப டைனி போனால் 1.5 mm எடுத்துருக்கிறேன். நீங்கள் 2 எடுத்துக்கலாம், 3 mm கூட எடுத்துக்கலாம். நான் ரொம்ப சின்னதாக இந்த டாலுக்கு பண்ணுறனால நான் இந்த மாதிரி குட்டி ஹூக் சைஸ் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் சிசர்ஸ், அதுக்கப்புறம் yarn needle. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் நாட். ஸ்லிப் நாட். நெக்ஸ்ட் செயின் 3. செயின் 1 2 3, செயின் 3. சாரி, ஜூம் அவுட் ஆகிருக்கு. செயின் 3 போட்டாச்சு. இப்போ ஹூக்லேருந்து 1 2 3 தேர்ட் செயினில் வந்து 1 டைம் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த தேர்ட் செயினில் ஸ்லிப் நாட் போட்டு ஃபஸ்ட்டு செயின். 1 டைம் டபுள் குரோஷே, 1. இந்த சேம் ஸ்பேஸ்லேயே 2 more டபுள் குரோஷே பண்ண போகிறோம். அகெயின் 2 times டபுள் குரோஷே, 1 2. டோட்டலாக இந்த ஸ்பேஸ்லேயே 3 times டபுள் குரோஷே பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் செயின் 3, 1 2 3, செயின் 3. இந்த சேம் ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். சேம் ஸ்பேஸ் இப்போ பண்ணோம்ல 3 times டபுள் குரோஷே, அதே ஸ்பேஸில் ஹூக்கை யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஸோ போவோட ஒன் சைடு வந்து முடிஞ்சிருச்சு. அகெயின் நெக்ஸ்ட் சைடு செயின் 3, 1 2 3. இந்த சேம் ஸ்பேஸ்லேயே 3 times டபுள் குரோஷே, 1 2 3. 3 times டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் செயின் 3, 1 2 3. சேம் ஸ்பேஸில் ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். இப்போ செயின் 1 போட்டுக்கோங்க. கொஞ்சம் லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்டர் ஸ்பேஸில் வந்து நம்ம சுற்றுறதுக்காக. இப்படி தான் நம்மளோட போ இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே wrap பண்ண போகிறோம். இப்படி wrap பண்ணிட்டு பேக் சைடில் நாட் போட்டுக்கோங்க. ஒரு 4 to 5 times மட்டும் wrap பண்ணால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரிமைனிங் எட்ஜஸை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எதுலையாச்சும் அட்டாச் பண்ணணுன்னா நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டெடிக்கு வந்து அப்படியே நான் டைப் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த டெடி வீடியோ தான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டேன். எடிட்டிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு அப்படி இல்லைன்னா மண்டே வந்து இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிரும்.
you for watching my video. Bye bye.